நான் உங்கள் டாக்டர் ஆஷாலின் பேசுகிறேன். ஆக்சுவலி 21 ஜூலை 2025 என் கிளினிக்கு குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் வரும்போது இவங்களுடைய ஏஎம்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் வந்து 0.17 இருந்ததுங்க. யூஸ்வலாக ஏஎம்ஹெச் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்துட்டு மினிமமாக வந்து அது 0.59 17 இருக்கலாம்னா ஒவ்வொரு லேப்க்கு டிஃபர் ஆகும். 1 2 3 இருக்கலாம். கருமுட்டையில் நீர் கட்டி இருக்கவங்களுக்கு ஏஎம்ஹெச் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கருமுட்டையில் ஆன்ட்ரல் ஃபாலிகல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கோழி கட் பண்ணும்போது முட்டையிடுற கோழியாக இருந்தால் பெரிய முட்டை வெளியே நம்ம அன்னைக்கு இட போகிற முட்டை இருக்கும். அதுக்கு அடுத்து ஓடு இல்லாமல் நிறைய குட்டி குட்டியாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா நாட்டுக்கோழியில்? அந்த மாதிரி குட்டி குட்டி முட்டை இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை முட்டை இருக்குது, ஒரு தடவை அந்த பருவத்தில் எத்தனை எக் இருக்குன்னு அதான் ரிசர்வ் எக்ஸ் செக் பண்ணுறது. அந்த ஆன்ட்ரல் ஃபாலிகல்ஸ் வந்து இந்த ஏஎம்ஹெச் வந்து 0.59, அதாவது 1 கீழே வந்துட்டாலே கம்மியாயிரும், இருக்காது. அதெல்லாம் முட்டை தானம் வாங்கி நீங்கள் செயற்கை முறையில் கருத்தரிக்கணும்னு சொல்லுவாங்க. 0.17. அதுக்கப்புறம் ஹோமியோ மெடிசன் சாப்பிட்டு இவங்களுக்கே ரிப்போர்ட் வந்து ஏஎம்ஹெச் 1.13. இந்த லேபோட ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் வந்து 0.15 7.50 வரைக்கும். ஒவ்வொரு லேபுக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ செட் பண்ணுவாங்க. அதில் இந்த லேபுக்கு வந்து 0.15 7.50 வரைக்கும் நார்மலாக இருக்கலாம். இங்கே ஏஎம்ஹெச் வந்து 1.13 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒன்ஸ் குறைஞ்சது தான். திரும்பியும் ஏஎம்ஹெச்சை கூட்டவே முடியாது, அது அவ்வளோதான், அதை சரி பண்ணவே முடியாதுன்னு சொல்கிற எல்லாருக்கும் நிச்சயமாக சரி பண்ண முடியும், அதை கூட்ட முடியுன்ற ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. சரி, என்னம்மா மருந்து கொடுக்கலாம்? யூஸ்வலாக ஹோமியோவில் என்ன கொடுப்போம், எது வந்துட்டு இந்த மாதிரி கருமுட்டையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கருமுட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பெண்களுக்கு பொதுவாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஒழுங்காகவே மாதவிடை ஆகிறதுல ரொம்ப தள்ளி போகுது, பெண்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன், ரொம்ப அழிக்கிறது, ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எப்போ பார்த்தா ஒரு மாதிரி கவலையாக இருக்கிறது, சோகமாக இருக்கிறது, கூச்சமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கிற பெண்களுக்கு பல்செட்டிலா அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது ஹோமியோவில். அது வந்துட்டு ஒரு தாவரத்துலேருந்து இருக்கிறது தான். அது வந்து ரொம்ப அழகாக அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு உதவும். இன்னொரு ரொம்ப முக்கியமான மருந்து நம்ம எல்லாருக்குமே கிராமப்புறங்களில் தெரிஞ்சது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்களுக்கு பருத்தி தோட்டம் இருந்திருக்கு. பருத்தி தோட்டத்தில் நாங்கள் வந்து பருத்தி, எங்கள் மாமா வந்து தோட்டத்தில் பருத்தி போட்டு அந்த பருத்தி எடுத்து, அந்த பருத்தி ஃபுல்லாக போய் நான் எடுத்து எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டில் ஒரு ரூம் ஃபுல்லாக, செகண்ட் ரூம் ஃபுல்லாக அந்த பருத்தியை வந்துட்டு ஃபுல்லாக பிரிப்போம். பருத்தியை பிரித்து கொட்டை தனியாக பருத்தி தனியாக பிரிப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா அது? நீங்கள் பிரிச்சிருக்கீங்களா? ஓ, கொட்டை தனியாக பருத்தி தனியாக பிரித்து அந்த பருத்தி ஃபுல்லாக ஒரு ரூமில் வச்சு, அதுக்கப்புறம் அது நம்ம வந்து இந்த பருத்தி கிடையாது, மரத்தில் உள்ள அந்த பருத்தி, காட்டு பருத்தி, அந்த பருத்தி. அது வந்து இன்னொன்று இருக்குது பருத்தி காயின்னு சொல்லிட்டு, இந்த பெரிய பெரிய மரங்கள் இலவம் பஞ்சு சொல்லுவாங்களே, அது இலவம் பஞ்சு தானே. நான் ஒரு பறவை வந்துட்டு இது எப்படியாவது பழுக்கும், இதை சாப்பிடணும் உட்காந்து இருக்கும், பார்த்தா அது டக்குன்னு வெடிச்சு அதுலேருந்து பஞ்சா பிறக்கும்னு சொல்லுவாங்க. இலவம் பஞ்சு மற்ற விட இந்த பருத்தி தான் ரொம்ப நல்லது. உங்கள் வயலில் உண்டு. அந்த பருத்தி எடுத்து நீங்கள் வந்துட்டு அந்த கொட்டை எடுத்துடுவீங்களா? அப்புறம் அந்த கொட்டை என்ன பண்ணுவீங்க? உங்கள் வயல்லே போட்டிருக்கீங்க. ஆடு மாடுக்கு வாங்கிட்டு போனால் ஆடு மாடு சாப்பிட்டா என்ன ஆகும்? பால் நிறைய கறக்கும். ஆக்சுவலி அது வந்து மனுஷங்களுக்கே அவ்வளோ முக்கியம். அந்த பருத்தி கொட்டையை பால் ஆடி பருத்தி பால் குடிக்கணும். பருத்தி பால் குடிச்சதே இல்லையா? குடிச்சிருக்கீங்களா? எப்படி இருக்கும் டேஸ்ட்? நல்லா இருக்கும். அப்படியே பசும்பால் மாதிரி இருக்குமா? இனிப்பு போட்டு கொடுப்பாங்களா அவங்க வீட்டில்? கருப்பட்டி போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்குது, எங்கள் பாட்டி வந்துட்டு எனக்கு சுத்தமாக இப்போ அது ஜேசிபிக்குள்ள கூட மறந்துச்சு. ஏன்னா நான் என்னோட 3வது 4வது படிக்கும்போது அந்த பருத்தியை கொட்டியை எடுத்து அதை பால் எடுத்து அந்த பருத்தி பால் குடிக்க கொடுப்பாங்க. ஆக்சுவலி பருத்தி பால் ஹல்வா சாப்பிட்ருக்கேன் நான் ரீசெண்டாக கூட, ரொம்ப நல்லா இருந்தது. அது ஃபங்க்ஷனில் சாப்பிட்டேன். ஆக்சுவலி பருத்தி பால் வயசுக்கு வர பெண்களுக்கு 48 நாள். இங்கே காரைக்குடியில் வந்துட்டு கொப்படியம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கொப்படியம்மன் கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தள்ளு வண்டியில் பானையில் பருத்தி பாலாக வச்சு வித்துட்ருப்பாங்க. நான் க்ராஸ் பண்ணோம்னா சொல்லுவேன், ஐயோ இது வாங்கித்தாங்களே எனக்கு, ஆனால் நிப்பாட்ட முடியாது காரப்போ. ஆக்சுவலி ரெகுலராக பருத்தி பால் குடித்தோன்னா கர்ப்பப்பை, கருமுட்டைகள் எல்லாமே ரொம்ப சத்தாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. மாதவிடாய் ஒழுங்காகும், ஈஸியாக கருத்தரிக்கலாம்.
அவ்வளோ ஹெல்த்தி அது. ஒரு கொட்டை சுற்றி பஞ்சு வச்சு பொக்கிஷமாக வச்சுருக்கார் கடவுள் ஒரு பூக்குள்ளே. அப்போ அது எவ்வளோ ப்ரீஷியஸ். பருத்திக்குள்ளே நீங்கள் அதை எடுத்திங்கன்னா ஒவ்வொரு 4 கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். உள்ளே இப்படி உருவி தான் எடுக்கணும். எனக்கு சின்ன வயசில் பண்ணேன். எனக்கு அது உருவி எடுப்போம். அதுக்குள்ளே கொட்டை இருக்கும் தெரியுங்களா? கொட்டையை அதுக்கப்புறம் அதை அடித்து அந்த கொட்டை தனியாக விடும். அந்த பருத்தி கட்டை வச்சு இதை அடிப்பாங்க. அடிச்சுட்டு இப்போ அப்படி பண்ணுறாங்களோ அப்போ வந்துட்டு உலக்கமாக நீளமாக கட்டை வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கொட்டை தனியாக வரும். அப்புறம் அதை இப்படி பண்ணிகிட்டே எடுப்பாங்க தனியாக. கனவு மாதிரி இருக்காதுலாம். ஆனால் அந்த கொட்டை வந்து இப்போ ஒரு காய் வந்து பழமாகும், ஒரு பூ வந்து காயாகும், காய் வந்து பழமாகும். ஆனால் ஒரு பூ வந்து காயாகுது, காய் பழமாகாமல் உள்ளேருந்து பஞ்சு வருது. எப்படி வந்து சில்க் வந்து ரொம்ப பெரிய ப்ரீஷியஸான விஷயமோ அதே மாதிரி இந்த காட்டனும் ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம். சில்க் வந்து பட்டு சேரீக்குன்னா இந்த காட்டன் வந்து பெண்களுக்கே உரியது. அந்த விதை வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ பயனுள்ளதுங்க. ஹோமியோபதியில் அந்த மருந்து பேர் காசிப்பியம். காசிப்பியம்ன்றது பருத்தி கொட்டையிலேருந்து எடுக்கிற மருந்து. அதை தான் எல்லா பெண்களுக்கும் கருத்தரிக்கிறதுக்கு, ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு, பீரியட்ஸ் ரெகுலேட் பண்ணுறதுக்குலாம் நான் கொடுக்குறேன். அது நீங்கள் பாலாகவே குடித்தா ரெகுலராகவே வெளியே இருப்பேன். நிறைய பேர் கிராமப்புறங்களில் ஒரு கைப்பிடி இழந்த இலை கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு மிளகு வச்சு பீரியட்ஸ் ஆனால் 3 நாள் கொடுப்பாங்க. நல்லா ஃப்ளோ யூட்ரஸ் க்ளீன் பண்ணி ஈஸியாக கன்சீவ் ஆவாங்க. அதுலேயும் கன்சீவ் ஆவாங்க. நான் கொடுக்குற மருந்தில் ஒன் ஆஃப் த மருந்து, எல்லாத்தையும் ஒரே வீட்டில் சொல்லக்கூடாதுல்ல. ஸோ இது குடிக்கும் பொழுது ரொம்ப அழகாக உங்களுக்கு அந்த ஏஎம்ஹெச் இன்க்ரீஸ் ஆகும், கருத்தரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி இருந்து எங்கேயா வெளியே ட்ராவல் பண்ணுறீங்க, ரோட்டில் ஏதாவது ஒரு இடத்துல பருத்தி பால் வச்சு வித்துட்டு இருந்தாங்கன்னா அது நீங்கள் ஒரு மட்டன் பிரியாணியை விட ப்ரீஷியஸாக நினைங்க. அதை தேடி தேடி நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. தேடி உடம்பை கெடுத்துக்காதீங்க. ஒரு வெளியே போனால் இப்போ நீங்கள் லட்சமாக வைத்தியத்துக்கு செலவழிக்கிறது, ஒரு டம்ளர் பருத்தி பால் கொடுத்து உங்கள் உடம்பையும் பேணி பாதுகாக்கலாம், உங்களோட ஆரோக்கியத்தையும் இது பண்ணலாம். ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான். எத்தனை பேர் அது நல்லதுன்னு குடிக்கிறீங்க, ஆனால் அது விளம்பரத்தில் வராது. எது உங்களுக்கு நல்லதோ அது யாரும் விளம்பரப்படுத்த மாட்டாங்க. எது வியாபாரம் பண்ணணுமோ அதை தான் விளம்பரப்படுத்துவாங்க. விளம்பரத்தில் இருக்கிறது மட்டுமே பார்த்து வாழணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே உங்கள் ஆரோக்கியம் இருக்காது. ஒரு அக்காவா, ஒரு அம்மாவா, அதுக்கப்புறம் ஒரு மருத்துவரா இதை பற்றி நான் சொல்கிறேன். இன்னிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கூட வெளியே போனால் எவ்வளோ பேர் இலந்த வடை வாங்கி சாப்பிட்றாங்க. நான் என் பிள்ளைகளுக்கெல்லாம் வெளியே போனால் ஸ்நாக்ஸ்னால் எள்ளுருண்டை, இலந்த வடை அவ்வளோ நல்லது. இலந்த வடை சாப்பிட்டே இருந்தால் இந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் பாருங்களேன். மதுரையில் ஒவ்வொரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வாழ்கிற இடத்துல ஒவ்வொரு உணவு முறை ஃபேமஸாக இருக்கும். அந்த உணவு முறை நம்ம எடுத்துக்கணும்னு நினைப்பேன். நீங்கள் மதுரைக்குன்னு போனீங்கன்னா எல்லா பொருட்காட்சியிலையும் கண்டிப்பாக தமுக்க மைதானம்லாம் போனீங்கன்னா அந்த பச்சை கலரில் ஒரு வடை மாதிரி இருக்கும். அதை பயங்கர ஃபேமஸ். அதாவது முள்ளு முருங்கை வடை, கல்யாண முருங்கை இலையிலேருந்து செய்யுது. எல்லா சௌராஷ்டிரா வீட்லேயும் அது இருக்கும். என்னோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு சௌராஷ்டிரா தான். அவங்க வீட்டில் எப்பயுமே அந்த முள்ளு முருங்கை வடை இருக்கும். எப்பயுமே அவங்க வீட்டில் செவரட்டி சாப்பிடுவாங்க. எப்பயுமே அந்த பொண்ணு இந்த இறந்த வடை சாப்பிட்டுட்டே இருக்கும். எதெல்லாம் ஆரோக்கியமோ அதுதான் அந்த கம்யூனிட்டியில் நிறைய சாப்பிட வச்சுட்டே இருக்காங்க. நிறைய குழந்தை பெற்றுக்கணும், நிறைய குழந்தைங்க வேணும், கர்ப்பப்பை பிரச்சனை வேணும். சௌராஷ்டிரா பீப்புள்ஸ்க்குன்னு உள்ள ஹெல்த்தி ஃபுட்ஸில் இதெல்லாம் டாப் ரேங்க் இருக்கும். இப்போ காரைக்குடி வந்தீங்கன்னா இந்த குமாயமில் ஆரம்பித்து, உளுந்தங்களில் ஆரம்பித்து, கந்தரப்பம், அதிரசம், இங்கே ஒவ்வொரு ஆரோக்கிய கவுனி அரிசி ஹல்வா இல்லாத ஒரு செட்டிநாடு வீடு இருக்காது. ஸோ எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து ரெகுலராக உணவில் இருக்கும். அந்தந்த ஏரியாவுக்கு போகணும். இப்போ எங்கள் ஊர் சைடு போனீங்கன்னா அரிசி பருப்பு வடைன்னு தனியாக இருக்குல்ல, கொத்தமல்லி தூள், கொத்தமல்லி விதை அப்படியே போட்டு அரைச்சி ஒரு வடை செய்வாங்க. ஸோ எங்கள் ஊர் சைடில் தைராய்டு நோயே இருக்காது. இப்போ எங்கள் ஃபேமிலியில் எங்கள் டோட்டலாக ஒரு 4-5 கிராமத்தில் இந்த அரிசி பருப்பு வடை பயங்கர ஃபேமஸ். அந்த துவரம்பருப்பு, பச்சரிசி, இந்த தனியா, கொத்தமல்லி விதை அதை வந்துட்டு போட்டு செய்வாங்க அந்த வடை. அதெல்லாம் நாங்கள் வாரத்தில் ஒரு நாளாக சாப்பிட்ருவோம். நல்ல தனியா நிறைய போட்டு அரைப்பாங்க அதில். அது சாப்பிட்றதுனால அது சாப்பிட்டா தைராய்டு வராது. ஸோ அந்தந்த ரீஜியனில் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற உணவை எடுத்துக்கிட்டு அந்த உணவை நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ சீம்பால் கொடுக்குற பழக்கம் எங்கள் ஊர் சைடு இருக்குது. கொலஸ்ட்ரம் சீம்பால் நல்லா சாப்பிடுவோம். ஆனால் இப்போ இந்த சைட்லலாம் வந்து சீம்பால் மாடு கண்ணு போட்டால் அவங்க ஃபேமிலி மட்டும் சாப்பிட்டு மிச்சத்தை கிணத்துல ஊற்றிடுவாங்க, கண் திருஷ்டி ஆயிடும். ஒரு மூட நம்பிக்கை தான் அது. ஆனால் அவங்களுக்கு என்ன
யாராவது கொடுத்துட்டா ரத்தமாக பால் பீச்சிடணும்னு, அது வந்து அவங்க அப்படி நினச்சிட்டு அது யாருக்கும் கொடுக்காம அப்படி ஆக்சுவலாக அது சத்து. இப்போல்லாம் கொலஸ்ட்ரால் டேப்லெட்ஸ் அவ்வளோ காஸ்ட்லியாக விற்கிறாங்க. சீம்பால் மாத்திரையாக கிடைக்குது, அவ்வளோ விலை. ஆனால் மாட்டிலேருந்தே சீம்பால் எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் வேண்டிக்கிறது வந்துட்டு எல்லார்கிட்டையும் ஆரோக்கியமான உணவை தினசரி அன்றாட பழக்கமாகவே அதை வீட்டில் வச்சுருங்க. அது வந்து ஒரு பெரிய கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இஷ்டப்பட்டு சாப்பிட்றதா சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளங்க. லவ் யூ ஆல். நன்றி.